காரைக்காலில் கட்டிட அனுமதிக்கான அரசு ஆவணங்களை போலியாக தயார் செய்து விற்பனை செய்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரியல் எஸ்டேட் அதிபர்கள், அரசு அதிகாரிகள், இடைத்தரகர்கள் சேர்ந்து நடத்திய பித்தலாட்டம் அம்பலமானது எப்படி? புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் போலி ஆவணங்கள் மூலமாக நிலம், வீட்டுமனைகள் பதிவு செய்திருப்பதாக பரவலாக தகவல்கள் வெளிவந்துள்ளன. அதைத் தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக பதிவு செய்த விவரங்கள் குறித்து புதுச்சேரி நகரமைப்பு குழுமத்திடம் தகவல் பெறக்கூடிய உரிமை சட்டத்தின் கீழ் சமூக ஆர்வலர் ஒருவர் சில தகவல்களை கேட்டு பெற்றுள்ளார். அதன் அடிப்படையில் ஆய்வு மேற்கொண்ட போது காரைக்கால், நிரவி, திருப்பட்டினம், திருநள்ளாறு பகுதிகளில் போலி ஆவணங்கள் மூலமாக வீட்டுமனைகள், நிலங்களை விற்பனை செய்தது தெரியவந்தது. இது குறித்து தகவல் அறிந்த காரைக்கால் நகரமைப்பு குழும உறுப்பினர் செயலர் மாயவேல் விசாரணை மேற்கொண்டார். போலி ஆவணங்களை தயார் செய்து அங்கீகரிக்கப்படாத வீட்டுமனைகள், லே அவுட்டுகளை விற்பனை செய்து அதனை பதிவு செய்ததன் மூலமாக அரசுக்கு பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்படுத்தி இருப்பதையும் அவர் கண்டுபிடித்தார். புதுச்சேரி நகரமைப்பு குழுமத்தினர் வழங்கியதைப் போல போலியாக ஆவணம் தயார் செய்து அதை வைத்து வீட்டுமனைகள் பத்திரப்பதிவு செய்திருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. நகரமைப்பு குழுமத்தினர் கட்டட அனுமதி வழங்கியதைப் போல 20க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு ஒரே நபர் போலி ஆவணம் தயார் செய்து கொடுத்து இருந்ததும் விசாரணையில் தெரியவந்தது. போலி ஆவணங்கள் தயாரித்து வீட்டுமனைகள் பத்திரப்பதிவு செய்தது குறித்து காரைக்கால் காவல் நிலையத்தில் நகரமைப்பு குழும உறுப்பினர் செயலர் மாயவேல் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் நடத்திய விசாரணையில் காரைக்கால் மாவட்டம் கோட்டுச்சேரி அடுத்த திருவட்டக்குடி மாரியம்மன் கோவில் வீதியை சேர்ந்த முகேஷ் என்பவர் சிக்கினார். முகேஷ் தன்னுடைய கணினியில் மென்பொருள் மூலமாக போலியான அரசு ஆவணங்களை தயார் செய்ததும் அதன் மூலமாக பத்திரப்பதிவு நடைபெற்றதும் தெரியவந்தது. காரைக்கால் நகரமைப்பு குழுமம் மூலமாக வீட்டுமனைக்கான கட்டிட அனுமதி பெறுவதற்கு 1 மாதம் ஆகக்கூடிய நிலையில் முகேஷ் 4 நிமிடத்தில் போலியாக அரசு ஆவணத்தை தயார் செய்து கொடுத்துள்ளார். மேலும் அது அச்சு அசலாக அரசு ஆவணத்தைப் போலவே ஒரிஜினலாகவும் இருந்துள்ளது. முகேஷை கைது செய்த போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல அதிர்ச்சி தகவல்கள் வெளிவந்தன. பழைய அரசு ஆவணங்களை மாதிரியாக வைத்து மென்பொருள் மூலமாக 4 நிமிடங்களில் போலி ஆவணம் தயார் செய்துள்ளார் முகேஷ். ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் போலி கட்டிட அனுமதியை வைத்து அரசு அதிகாரிகள் துணையுடன் பத்திரப்பதிவும் செய்துள்ளனர். இதையடுத்து முகேஷை கைது செய்த போலீசார் காரைக்கால் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். திரு மாயவேல் என்றவர் எங்களுடைய உயர் அதிகாரி மூலமா ஒரு எழுத்துப்பூர்வமான ஒரு புகார் கொடுத்திருந்தாரு. நகர பகுதியிலிருந்து அப்பாற்பட்ட இருக்கிற இடத்துல ரெகுலரைசேஷன் ஆர்டர்னு ஒன்று இருக்கு. அந்த ஆர்டர் வாங்காம ஒரு 23 இடத்த ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அந்த 23ல 15 ஃபேக் ரெகுலரேஷன் ஆர்டர் R1 வாங்காத அது வச்சு ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வரிச்சிக்குடியை சேர்ந்த முகேஷ் ஃபேக் ரெகுலரேஷன் ஆர்டரை அவரே உருவாக்கி இருக்கார். அது இல்லாமல் QR கோடை தவறாக அவரே உருவாக்கியிருக்கார். ஒவ்வொரு ஆர்டருக்கும் 36,000 ரூபாய் அந்த ஆர்டர் கொடுத்தாங்களாம். ஸோ இவரை இன்னைக்கு நாங்கள் கைது செய்து விசாரணை பண்ணியிருக்கோம். மேலும் இந்த வழக்கில் இன்னும் சில குற்றவாளிகள் இருப்பாங்கன்றதால இந்த வழக்கை விசாரணை பண்ணுறோம். மேலும் இதன் பின்னணியில் பல நில உரிமையாளர்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் இருப்பதும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. போலி ஆவணங்கள் மூலமாக நடைபெற்ற வீட்டுமனைகள் பத்திரப்பதிவு குறித்தும் விசாரணை நடைபெற்று வருவதால் பல வீட்டு உரிமையாளர்கள், ரியல் எஸ்டேட் அதிபர்கள் மற்றும் இடைத்தரகர்கள் கலக்கமடைந்துள்ளனர்.